ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனிஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வெறும் 5 பொருள் வச்சு ஈஸியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு நான் வந்து ரவையை எடுத்துக்கிறேன். நான் ஒரு அழகாக ரவை எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நான் இந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். ரவை வந்து நல்லா பொரியணும், அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிப்பேன் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் வந்து வறுத்துக்கிட்டே இருக்கணும். வெறும் வந்து 5 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நான் நல்லா வறுத்துக்கிறேன். ரொம்ப சட்டுன்னு வந்து ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து அதை நல்லா பொரிஞ்சிருக்கு. உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் கிளியராக கூட காமிக்கிறேன். லைட்டாக அந்த ரவை கூட அங்கங்கே செவந்துருக்கு. அது அப்படியே நல்லா பொரிஞ்சுது, உங்கள் கண்ணுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் வந்து ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்தது தான் இந்த ரெசிபி நீங்கள் வந்து செய்யணும். அப்போ தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு அழகு ரவைக்கு ஒரு அழகு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கரையை வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான், பட் அது போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அதனால தான். பாருங்கள், இப்போ நான் வந்து சர்க்கரையை இந்த மாதிரி பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம சர்க்கரை அரைக்கும் போதே வந்து நீங்கள் இந்த ஏலக்காவையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக சாஃப்டாக வந்து அரையணும். இப்போ நான் இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த சர்க்கரையை. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரவையை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த ரவையையும் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சர்க்கரை மாதிரி இதையும் நல்லா சாஃப்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும், நல்லா நைஸாக. இப்போ நம்ம சர்க்கரை கொட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயே வந்து நான் இந்த ரவையையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரவை வந்து வறுத்ததுக்கப்புறம் ரவையை ஆற வைக்கணும். ரவையை ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து அரைக்கணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. நீங்கள் வந்து ஆறத்துக்கு முன்னாடி நீங்கள் அரைக்கக்கூடாது. ஃபேன் போட்டோ எப்படியோ நீங்கள் வந்து ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து அரைக்கணும். இப்போ நான் வந்து சர்க்கரை ரவை 2த்தையும் பவுடராக அரைச்சி கொட்டி வச்சுருந்தேன் இல்லையா, 2த்தையும் நான் வந்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், நீங்கள் வந்து அதை நல்லா மிக்ஸ் ஆக வைக்கணும். நெக்ஸ்ட்டு முந்திரியை வந்து ஃபுல் பீஸாக இல்லாமல் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சின்ன பீசஸாக வந்து இருந்தால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து அப்படியே ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சோண்டு வந்து நெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம முந்திரி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி, அதை வந்து லைட்டாக இதில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். நான் வெறும் முந்திரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். திராட்சை வந்து ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி முந்திரி ஆட் பண்ணிங்கன்னா தான் அதோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நான் வந்து முந்திரியை போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேன். அது கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும். நீங்கள் அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்வீட்டில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்வீட் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு, நெய்யில் வறுத்ததுனால. பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கா. இதை வந்து நான் அப்படியே கொட்டிக்கிறேன். நான் எக்ஸ்ட்ரா நெய்யை வந்து கொஞ்சோண்டு காசு எடுத்துக்கிட்டேன். சூடுபடுத்தி நெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிக்கிறேன். அந்த சூடு பண்ண நெய்யும் நான் வந்து இந்த நம்ம ரவா சர்க்கரை அப்புறம் வந்து இந்த முந்திரி ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது கூடவே வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன்.
பாருங்கள் நல்லா சூடாயிட்ருக்கு. இப்போ சூடாயிடுச்சு. நான் அதை வந்து அந்த ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது கூடவே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நெய் அப்புறம் வந்து முந்திரி வறுத்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சூடாக இருக்கும், நீங்கள் அதனால் கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஓரளவுக்கு ஆறிடுச்சு. முந்திரியை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெய் வந்து எதுக்குன்னா லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ்க்காக தான் அந்த நெய் நம்ம ஊற்றுறோம். அதனால் நான் வந்து நெய் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து லைட்டாக சூடுபடுத்தி ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு வேளை லட்டு பிடிக்க வரலன்னா இன்னும் கொஞ்சம் நெய் கூட வந்து சூடுபடுத்தி ஊற்றிக்கலாம். இதை பாருங்கள், இப்போ எனக்கு பிடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. அதை நான் வந்து நல்லா டைட்டாக வந்து ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கிறேன். நம்ம சுவையான ரவா லட்டு ரெடி. இப்போ நீங்கள் வந்து இதை சர்வ் பண்ணி கொடுக்கலாம். இதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். உங்களுக்கு சட்டுன்னு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா இந்த 5 பொருட்கள் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நெய், ரவை, சர்க்கரை, ஏலக்காய் அப்புறம் முந்திரி மட்டும்தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த இன்க்ரீடியன்ட்ஸுமே நான் ஆட் பண்ணல. எசல்ஸோ எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.